வணக்கம் மிஸ்டர் ஏஐஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் என்று கருதப்படும் மிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் ஒரு சமீப காலமாக, அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இருந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒருபோதும் உங்கள் கனவு பலிக்காது. இது 100% சொல்கிறேன். நீங்கள் இன்னும் 1000 டைம் விஜயை தூக்கி பிடிச்சாலும் உங்களுக்கு இந்த கனவு நிறைவேற போகிறது கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே டிவி கேட்கக்கூடி உங்கள் கட்சி மீட்டிங்லேயோ கட்சி இதுலேயோ வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு தொண்டன் கூட எங்கள் டிவிகே கட்சியோட தொண்டன் கிடையாது. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2026 டிஎம்கேவே வந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் நிறையா வேலை செய்வோம். எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரி. அவங்க வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. பாசிச பாஜகவும் வரக்கூடாதுன்னு தான் எங்கள் தலைவர் அவங்களையுமே எதிர்க்கிறாரு. ஏதோ கரூர் சம்பவம் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், பெரும் துயரம் நடந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் இது ரொம்ப தோண்டு போயிருக்கிறோம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். ஒரு டிவிக்கு தொண்டனா நான் அதை ரொம்ப எதிர்பார்க்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் ஓகே தான். அதுக்காக நாங்கள் உள்ளே தோண்டு போய் கிடந்துருவோம், நாங்கள் வெளியவே வரமாட்டோம். அதுக்காக உங்கள் கூட நாங்கள் கூட்டணி சேருவோம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எங்களுக்கு ஆட்சிக்கே வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்கிறது எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். யாருடைய அடிமையாக நீங்கள் இருக்க போகிறீங்கிறது தெரியும். உங்களுக்கு நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணீங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் யாருக்கு பூஜா தூக்குவீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, உங்கள் கட்சி தொண்டர்களை வச்சு எங்கள் கடியை பிடிக்காதீங்க. நாங்கள் வரவும் மாட்டோம், வர விடவும் மாட்டோம். நன்றி, வணக்கம்.